ஆபேலின் இரத்தம், நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். பரிசேயரும் வேதபாரகரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துகிறார்கள். பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் தங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்கிறார்கள். தங்கள் முற்பிதாக்களைப் போலவே இவர்களும் பாவம் செய்கிறார்கள். தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் தேவன் இதுவரையிலும் பொறுமையோடு சகித்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் இனிமேலும் சகித்துக் கொள்ள மாட்டார். தேவனுடைய பொறுமையை பரிசேயரும் வேதபாரகரும் அவமதித்து விட்டார்கள். இதுவரையிலும் பொறுமையோடு இருந்த தேவன் இனிமேல் தமது கோபாக்கினையை வெளிப்படுத்தப் போகிறார். நீதியின் நிமித்தமாக நீதிமான்கள் தங்கள் இரத்தத்தை சிந்தினார்கள். பூமியின் மேல் இதை போன்று ஏராளமான நீதிமான்கள் தங்கள் இரத்தங்களை சிந்தி இருக்கிறார்கள். இரத்தம் சிந்துதலின் வரலாற்றை இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். நீதிமானாகிய ஆபேல் முதலாவதாக இரத்தம் சிந்தினான். அக்காலத்திலேயே ஆபேல் இரத்த சாட்சியாக மரித்துவிட்டார். அதன் பின்பு பரகியாவின் குமாரனாகிய சகரியா என்னும் நீதிமான் நீதியின் நிமித்தமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினான். இவன் யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவாக இருக்க வேண்டும். சகரியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இவனுடைய தகப்பனின் பெயர் பரகியா என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பரகியா என்னும் பெயரும் யோய்தா என்னும் பெயரும் ஒரே நபருடைய பெயராகும். யூத மார்க்கத்தில் ஒரே நபருக்கு இதுபோல 2 பெயர்கள் இருப்பது இயல்பு. இயேசு கிறிஸ்து நீதிமான்களின் இரத்த பழியை பற்றி கூறும்போது நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் என்று கூறுவது இந்த சந்ததியை குறிப்பிடாது. இது இவர்களுடைய இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பிடும் வார்த்தையாகும். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். இவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். தேவனுடைய இரக்கத்தினால் வெளிப்பட்ட எல்லா அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாதவாறு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆகையினால் இவர்கள் மீது இரத்த பழிகள் வரும். இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு இவர்கள் மிகவும் கடுமையாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். பரகியாவின் குமாரனாகிய சகரியா என்னும் பெயர் சகரியா தீர்க்கதரிசியை குறிக்கும். வேறொரு சகரியாவை பற்றிய குறிப்பு 2 நாளாகமும் 24, 20, 21 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். இவன் யோய்தாவின் குமாரன்.